சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலியானவர்களில் மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த செல்லம் என்பவரின் உடல் உடற்கூறாய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். முழு விவரம். நிச்சயமா வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்துல 11 பேர் பலியானாங்க. இதுல சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 6 பேருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில ஏற்கனவே நேற்று இரவு 3 பேரோட உடலானது பிரேத பரிசோதனை முடிந்திருந்தது. அதுல ஒருவருடைய உடல் உறவினர்களால் வழங்கப்படாத நிலையில தற்போது மேலும் ஒருவருடைய பிரேத பரிசோதனை முடிந்து வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற பெண்ணுடைய உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய உறவினருக்கு உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த உயிரிழந்த பெண் ஒருவருக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் என அந்த உயிரிழந்த பெண்ணுடைய மகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த சம்பவமானது பதவியேற்க விதமாக இருந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற அந்த பேருந்து விபத்துல பலியான குடும்பத்திற்கு தற்போது வரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று அவர் மகள் குற்றச்சாட்டு விடுக்கப்பட்டுள்ள நிலையில இதுவரை 5 பேருடைய உடல் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒருவருடைய உடல் பிரேத பரிசோதனை முடிந்து விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.